தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். நியூஸ் ஃபோக்கஸ் தமிழர்களுக்கு வணக்கம். எஸ்ஏஆர் பணியால பிஎல்ஓ எடுத்த விபரீத முடிவு கேரளாவை தொடர்ந்து தமிழ்நாட்டிலும் எதிரொலிக்கும் பைகாட் எஸ்ஏஆர்ஓ. பீகார் மாநிலத்தை தொடர்ந்து தற்போது எஸ்ஏஆர் எனப்படக்கூடிய சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட 12 மாநிலங்களுக்கு அறிவிக்கப்பட்டு தற்போது அதற்கான பணிகள் நடந்துட்டு வருது. இந்த எஸ்ஏஆர் பொறுத்த வரைக்கும் நவம்பர் 4ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 4ஆம் தேதி வரையிலான 30 நாட்களுக்குள்ளே இதை நாங்கள் செஞ்சு முடிக்க போறோம்னு தேர்தல் ஆணையம் முன்னதாகவே அறிவிச்சிருந்தாங்க. இந்த எஸ்ஏஆர் விவகாரத்தில் பீகாரை மையமாக வச்சு தொடர்ந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வர எதிர்கட்சிகள் இந்த எஸ்ஏஆர் பேஸ் 2 செஞ்சு முடிக்கிறதுக்கு குறுகிய காலம் தான் வழங்கப்பட்டிருக்கு. இந்த குறுகிய காலகட்டத்தில் அத்தனை கோடி வாக்காளர்களை எப்படி நேரில் சந்திச்சு அதற்கான படிவங்களை கொடுக்க முடியும், இதுல நிறைய குளறுபடிகள் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு இந்த எஸ்ஏஆர் பேஸ் 2லையும் எதிர்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வராங்க. இந்த ஒரு சூழல்ல இந்த எஸ்ஏஆர் பணியால மன அழுத்தம் ஏற்பட்டு அதிகாரி ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் கேரளாவில் நடந்திருக்கு. கேரளா மாநிலம் கண்ணூர் மாவட்டத்தை சேர்ந்த அனீஷ் ஜார்ஜ் என்பவர் அதே பகுதியில் உள்ள அரசு பள்ளியில உதவியாளராக பணியாற்றிட்டு வராரு. இவர் அடுத்த மாதம் கேரளாவில் நடைபெற உள்ள உள்ளாட்சி தேர்தலுக்கான எஸ்ஏஆர் பணியில பிஎல்ஓவா நியமிக்கப்பட்டிருக்காரு. ஏற்கனவே ஒரு பக்கம் அலுவல் பணி இருக்கும்போது இந்த குறுகிய காலகட்டத்தில் எஸ்ஏஆர் பணியை விரைந்து முடிக்க சொல்லி அனீஷ்க்கு அழுத்தம் இருந்ததா சொல்லப்பட்டது. இந்த அழுத்தத்தினால எஸ்ஏஆர் பணியை விரைந்து முடிக்கணும்னு இரவு பகலா அனீஷ் வந்து வேலை பார்த்திருக்காரு. இதனால ஏற்பட்ட மன அழுத்தத்துல தொடர்ந்து அவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கதா செய்திகள் வந்திருக்கு. இது தொடர்பாக அனீஷோட தந்தை என்ன சொல்றாருன்னா, இந்த எஸ்ஏஆர் படிவங்களை கொடுக்கறதுக்காக அவரு நள்ளிரவு 2 மணி வரைக்கும் வீடு வீடா போய் படிவங்களை கொடுத்திருக்காரு. இதனால அவரு மன அழுத்தத்தோட காணப்பட்டதாகவும் அதனாலதான் அவர் தற்கொலை செய்து கொண்டாரு, இந்த எஸ்ஏஆர் பணியோட அழுத்தத்தினாலதான் அவர் தற்கொலை செய்து கொண்டாருன்னு அவர் குற்றம் சாட்டியிருக்காரு. தொடர்ந்து இந்த விவகாரம் கேரளாவில் பெரும் புயலை ஏற்படுத்தியிருக்கு. இந்த விவகாரத்தை கையில் எடுத்த எதிர்கட்சிகளான காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியினர் இந்த விவகாரத்துக்கு மத்திய அரசு மற்றும் தேர்தல் ஆணையத்துக்கு கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. இது தொடர்பாக கேரள மாநில தலைமை தேர்தல் அதிகாரி யூ கெல்கார் கண்ணூர் மாவட்ட ஆட்சியருக்கு விரிவான அறிக்கை கேட்டு கடிதம் அனுப்பியிருக்காரு. தொடர்ந்து அவரு இந்த எஸ்ஏஆர் பணிகள் என்பது 30 நாட்களுக்கு தான் நடக்கும், அதுக்கப்புறம் வந்து எந்த வேலையும் இதுல இருக்காது, அது மட்டும் இல்லாம இதுல அதிகாரிகளுக்கு பெரிதா வேலைப்பளு இருக்காது அப்படின்ற மாதிரி கருத்து தெரிவிச்சிருக்காரு. இது தொடர்ந்து இப்போ வந்து தமிழ்நாட்டிலையும் இந்த எஸ்ஏஆர் பணியால மன அழுத்தம் ஏற்படுவதா இந்த எஸ்ஏஆர் பணிகளை நாங்கள் புறக்கணிக்க போறோம்னு தமிழ்நாடு வருவாய் சங்கங்களுடைய கூட்டமைப்பு அறிவிச்சிருக்காங்க. இது தொடர்பாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த எஸ்ஏஆர் பணிகளுக்கு சரியான திட்டமிடல் இல்லாம, சரியான பயிற்சி கொடுக்காம, கூடுதல் பணியாளர்கள் நியமிக்காம, கூடுதல் நிதி ஒதுக்காம, இப்படி சரியான எந்த ஒரு திட்டமிடலும் இல்லாம குறுகிய காலகட்டத்தில் இந்த எஸ்ஏஆர் பணிகளை முடிக்க சொல்லி அழுத்தம் தருவதா, அதனால மன அழுத்தம் ஏற்படுவதாகவும் அவங்க வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க. தொடர்ந்து அவங்க தேர்தல் ஆணையத்துக்கு என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, இந்த எஸ்ஏஆர் பணிகளை முடிக்கிறதுக்கு கூடுதல் கால அவகாசம் தரணும், இந்த 30 நாட்கள் பத்தாது, அது மட்டும் இல்லாமல் கூடுதல் பணியாளர்கள் நியமிக்கணும், அவங்களுக்கு சரியான பயிற்சி அளிக்கணும், கூடுதல் நிதி ஒதுக்கணும், இந்த மாதிரி சரியான திட்டமிடலோட இந்த எஸ்ஏஆர் பணிகளை செய்யணும்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. நாளையிலிருந்து வருவாய் சங்கங்களோட கூட்டமைப்பு இந்த எஸ்ஏஆர் பணிகளை புறக்கணிச்சு போராட்டத்தில் ஈடுபட போறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த எஸ்ஏஆர் பணிகள் இந்தியாவில் செய்ய போறதா அறிவிக்கப்பட்ட காலத்திலிருந்து அது தொடர்பான சர்ச்சைகளும் வந்துகிட்டே தான் இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்ஏஆர் பணியில எஸ்ஏஆர் படிவம் வழங்காததுனால எங்க வாக்காளர் பட்டியலிருந்து தன்னோட பேரை நீக்கிடுவாங்களோ, இந்திய குடியுரிமை தன்கிட்ட இருந்து பறிக்கப்படுமோன்ற அச்சத்துல 8 பேர் வரைக்கும் தற்கொலை செய்து கொண்டுதான் மேற்கு வங்க அரசு சொல்றாங்க. இந்த பக்கம் கேரளாவில் எஸ்ஏஆர் பணியால ஏற்பட்ட பணிச்சுமையால அதிகாரி ஒருவர் தற்கொலை செய்து கொண்டுதான் செய்தி வந்திருக்கு. இப்படி எஸ்ஏஆர் பணியால மக்களும் ஒரு பக்கம் இருக்கிறாங்க, அதிகாரிகளும் ஒரு பக்கம் இந்த மாதிரி இறக்குறாங்கன்ற செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. இந்த எஸ்ஏஆர் பணியை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சிகள் என்ன குற்றம் சாட்டுறாங்கன்னா, இதற்கு ரொம்ப கம்மியான டைம் தான் ஒதுக்கி இருக்காங்க, இந்த காலகட்டத்துக்குள்ள எஸ்ஏஆர் பணியை செஞ்சு முடிக்கவே முடியாது, இதுல நிறைய குளறுபடிகள் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களும் குற்றம் சாட்டி வராங்க. அதிகாரிகளும் இப்ப அதே தான் சொல்றாங்க, இந்த குறுகிய காலகட்டத்துக்குள்ள வேலையை முடிக்க சொல்லி அழுத்தம் தருவதாகவும் அதனால மன உளைச்சல் ஏற்படுதுன்னு இப்போ அதிகாரிகளும் சொல்லியிருக்காங்க. இந்த எஸ்ஏஆர் பொறுத்த வரைக்கும் இதை தேர்தல் ஆணையம் தான் மேற்கொள்றாங்க. ஆனா களத்துல இருந்து வேலை செய்ய வேண்டியது மாநில அதிகாரிகள் தான். ஏற்கனவே வந்து பார்த்தோம்னா, ஏற்கனவே வெவ்வேறு துறைக்குள்ள இருக்க அதிகாரிகள் தான் இந்த தேர்தல் பணியிலும் ஈடுபடுத்தப்படுவாங்க. இது நமக்கு தெரிஞ்ச ஒண்ணுதான். இப்படி இந்த எஸ்ஏஆர் பணி என்பது ஒரு கூடுதல் பொறுப்பாக தான் அரசு அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இப்போ ஒரு சில இடங்கள்ல பணியாளர் பற்றாக்குறை இருக்கும்போது அவங்க ஏற்கனவே இருக்க அலுவல் பணிகளையும் பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். அதே மாதிரி அதை பார்த்துக்கிட்டு எஸ்ஏஆர் பணிகளை பார்க்க வேண்டிய கட்டாயமும் ஏற்பட்டிருக்கும். இதனாலதான் மன உளைச்சல் ஏற்படுவதா அதிகாரிகள் வந்து தற்போது குற்றம் சாட்டியிருக்காங்க. அதே மாதிரி எஸ்ஏஆர் பணிகளுக்காக ஒரு துறையிலிருந்து அதிகாரிகள் மாற்றம் செய்யப்படும் போது அங்க ஏற்கனவே துறை சார்ந்த பணிகளும் பாதிக்கப்படும். இதனால மக்களும் நேரடியாகவே பாதிக்கப்படுவாங்க. உதாரணமா சொல்லணும்னா சுகாதாரத்துறை, இப்ப தமிழ்நாட்டில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் எஸ்ஏஆர் பணிகளுக்காக கூடுதல்
அதிகாரிகள் பொறுப்பு கொடுத்து நியமிக்கப்படுறாங்கன்னா அங்க சுகாதாரத்துறை பணிகளும் பாதிக்கப்படும். இதனால மக்கள் நேரடியாகவே பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா இப்போ பருவமழை காலம் என்பதால தமிழ்நாட்டில் சுகாதாரத்துறையோட தேவை இருக்கும். இந்த ஒரு சூழல்ல சுகாதாரத்துறை அதிகாரிகள் எஸ்ஐஆர் பணிகளுக்காக நியமனம் செய்யப்படுறாங்கன்னா அங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை பணிகள் பாதிக்கப்படும். இதனால மக்கள் நேரடியாகவே பாதிக்கப்படுவாங்க. இப்படி அதிகாரிகள் மாற்றம் செய்யப்படுவதால ஏற்கனவே இருக்க துறை சார்ந்த பணிகளும் அங்க சுணக்கமாகி அந்த பாதிக்கப்படக்கூடிய ஒரு சிக்கலும் இருக்கு. அதே மாதிரி அதிகாரிகளுக்கு கூடுதல் பணி சுமையும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த எஸ்ஐஆர் பணிகளை குறுகிய காலத்துல செய்து முடிக்க திட்டமிட்டிருப்பதால இதுல நிறைய தவறுகள் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரியான சிக்கல்கள் தொடர்ந்து இந்த எஸ்ஐஆர் பணிகள்ல இருக்கதான் செய்யுது. இந்த சிக்கல்களுக்கு தீர்வு காணப்படுமா இல்லையான்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. இதுக்கு தீர்வு காணப்படுமா இல்லையான்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த விவகாரம் தொடர்பா உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.